இப்பவே கிரியை செய்யறான் பிரதர், இப்பவே கிரியை செய்யறான். அதனாச்சும் கொஞ்சம் கொடுங்க, இருக்கிறது போதும். வேலையை காட்ட ஆரம்பிக்கிறான், பேசுறோம்ல. சரி சரி. அதான் அந்த உங்களுக்கு ஃபீல் அது இப்போ யாருக்கும் இந்த டிவி பார்க்குறவங்களுக்கு விடுதலை கிடைக்குது. லேடிக்காக ஜெபிக்க ஆரம்பித்தேன், கர்த்தர் கிரியை செய்தார். அந்த ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்கிற கேன்சர் பெருசாகாமல் ஒன்றும் இல்லாமல் ஆயிடுச்சு. அதே மாதிரி இந்த மாதிரி டெத்துக்கு போனவங்கெல்லாம் ஐசியூவில் இருந்தவங்களுக்கு ஜெபிச்சிருக்கிறேன், கர்த்தர் விடுதலை கொடுத்துருக்குறேன். ஆனால் ஒரு காரியத்தை மட்டும் நான் சொல்கிறேன், அடுத்தது என்ன நடக்கும் என்ன பண்ணுறாங்கன்னா, ஸ்பிரிட்டை வந்து அப்படியே குட்டி குட்டி பிசாசுகளெல்லாம் விரட்டி அமிச்சு அவங்க ஜாலியாக கம்ஃபர்டபுளாக இது செட்டில் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறாங்க. சரி, நாட் அட் ஆல். போற மாதிரி போயிட்டு அதுவும் வேதம் வாசிக்கும், ஜெபிக்கும், எல்லாம் போயிடுச்சு நிறைய. இல்ல தூக்குறதுன்னா இப்ப நீங்க உட்காந்துருக்கீங்கன்னா அப்படியே தூக்குறதா? பாடியோட அவங்க பாடி போகுது, பாடி இவ்வளவு பெருசு. நம்ம சினிமால எல்லாம் பாதிகாரத்தோட சத்தம் போடும், ஏய் நான் சொல்றதுதான் கேட்கணும், ஏய் ஏய் கமாண்ட் பண்ணும். அது நிறைய வார்த்தை நான் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். அதே நேரத்துல தரிசனத்துல வந்து நிற்கும். பட் ஒருத்தருக்கு ஜெபிக்க நான் ஆரம்பிச்சிட்டேன்னா அவங்களுக்குள்ள இருக்கிறது என் பக்கத்துல வந்து நின்று பேசமோ சத்தம் போடவும் ஏதோ ஒண்ணு பண்ணும். அப்ப நான் ஆண்டர் சில நேரம் பிறந்த பிற்பாடு குழந்தை பேசுறதுக்கு பேச்சே வரல. 2 வயசு ஆயிடுச்சு, 2.5 வயசு கிட்ட 3 வயசு கிட்ட ஆயிடுச்சு. அந்த 2.5 3 இயர்ஸ்க்குள்ள அந்த குழந்தை வாயை திறக்கல. அப்போ ஒரு நாள் அவங்க சென்னைக்கு வந்துட்டாங்க. வந்துட்டு இந்த மாதிரி குழந்தை பேசல, குழந்தைக்காக ஜெபிங்க. அப்போ ஆண்டவர் சொன்னாரு, இந்த பிள்ளையை வைத்து வருகின்ற ஆகஸ்ட் மாதம் 8ஆம் தேதி சனிக்கிழமை காலையில் 9 மணிலேருந்து சாயங்காலம் 5 மணி வரை பரிசுத்தாவின் வரங்கள் பயிற்சி முகாமை நடத்தலான்னு இருக்கேன். இதில் பரிசுத்தாவினுடைய அமர்ந்த மெல்லி சத்தத்தை எப்படி கேட்கறது, எப்படி வரங்களை பெற்றுக்கொள்வது, எப்படி வரங்களை செயல்படுத்துவது என்பதை ப்ராக்டிக்கல் டெமான்ஸ்ட்ரேஷனோடு கற்றுக் கொடுக்கலான்னு இருக்கிறேன். இதில் 200 சீட்டு தான் மொத்தம். அதனால் முன்பதிவாக 1000 ரூபாய் கட்டுவது அவசியம். லஞ்சு, டீ, ஸ்நாக்ஸ் எல்லாம் வழங்கப்படும். பிரைஸ் லார்ட். ஈடன் டிவி இது எல்லாருக்குமான ஒரு சேனல். இந்த ஊழியத்தை குறித்து, தேவனை குறித்து இன்னும் நல்லா வளரணும், இன்னும் அநேக காரியங்களை கற்றுக்கொள்ளணும்னு இந்த சேனலை பாருங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இந்த சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ. சரி, நம்ம ஊழியத்துல வந்து குழந்தை இல்லாத ஒரு சகோதரர் உண்டு. சரி, ரொம்ப நாளா குழந்தை இல்லை பிரதர், ரொம்ப நாளா குழந்தை இல்லை. வெரி சீரியஸ்லி ஐம் டாக்கிங் டு யூ. அப்போ இது என்ன சொல்றேன்னா, ஆண்டோட பிள்ளைகளை கனப்படுத்தும் பொழுது, தேவ பிள்ளைகளுக்கு ஒரு அனுசரிப்பு கொடுக்கும்போது, அவன் இவ்வளோ காரியம் செய்யறானே என்று சொல்லி கர்த்தர் என்ன பண்றாரு, மனம் இறங்கி அவர்களுக்கு அற்புதம் செய்யறாரு. அவர் வருவார். அவர் வரும்போது என்னை பார்க்க வரும்போதெல்லாம் ஏதாவது வீட்டுக்கு தேவையானதெல்லாம் வாங்கிட்டு வருவார். அந்த நேரத்தில் எனக்கு ஒண்ணுமே இருக்காது அந்த வீட்டில், எங்க வீட்டில். அப்போ இது குறித்து என் ஹஸ்பண்ட் கூட நிறைய சாட்சி சொல்லியிருக்கிறார். அவர் கொஞ்சம் கால் தாங்கி நடப்பார். சரி. அப்போது வரும்போது என்ன தேவையோ கரெக்டாக இருக்கும். பால் இருக்கும், டீ தூள் இருக்கும், காப்பி தூள் இருக்கும், சில ஸ்நாக்ஸ் இருக்கும், அப்படி இருக்கும். அதெல்லாம் இல்லை எங்கள் வீட்டில். அது வாங்கிட்டு வருவார். வாங்கி கொடுத்த உடனே கரெக்டாக அந்த தேவை அன்னைக்கு எனக்கு ஃபுல்ஃபில் ஆகும். ஓகே ஓகே. நாங்கள் அந்த ஊழியத்தின் பாதையில் ஸ்டார்டிங்கில். சரி. அப்போது என் ஹஸ்பண்ட் வந்து சொன்னார், ஜோ மனமா அவருக்காக நான் ஜெபிக்கும் போது ஆண்டவர் சொன்னார், ஒரு புத்திர பாக்கியத்தை நான் கட்டளையிடுவேன். அதே மாதிரி கொஞ்ச நாள் கழித்து அவங்க ஒய்ஃப் கன்சீவ் ஆகி ஒரு ஆண் பிள்ளையை பெற்றெடுத்து மெராக்கிள்னு ஒரு பேரை வச்சுருக்காங்க. அந்த பிள்ளை இப்போது எம்சிசி ஸ்கூலில் 2nd 3rd படிக்கிறான். படிக்கிறான். அது பழைய நினைவுகளை நினைக்கும் போது ஆண்டவர் இப்படிலாம் கிரியை செய்தார்ல. பட் ஆரம்பத்துல ஆண்டவர் உங்கள்கிட்ட பேசும்போது நீங்க சிலதெல்லாம் ஆண்டவர் தான் பேசுறாரா இல்லையா சொல்லாமா அப்படிலாம் யோசிச்சீங்களா? யோசிச்சிருக்கேன். அது நேச்சுரல்ல, அது நேச்சுரல்ல, எல்லா மனுஷனுக்கும் இருக்கும்ல. கர்த்தர் தான் பேசுறாரா இல்ல வேற ஏதாவது பேசுறாங்களா, வேற ஏதாவது ஆவி பேசுதா அப்படி சொல்லி நான் பயந்த நாட்கள் உண்டு. ஓகே ஓகே ஓகே. ஆண்டவர் அழகா அப்ப எப்படி யாருக்கா ஃபர்ஸ்ட் சொல்லிருப்பீங்க, அது ஞாபகம் இருக்கா? ஆமா, ஃபர்ஸ்ட் நான் வந்து ஊழியத்துல தொடங்கின உடனே ஒரு குடும்பத்துக்காக நான் ஜெபிக்கும் போது அந்த குடும்பத்துல வந்து சில வறுமைகள், தரித்திரம். சரி. அவங்க வந்து என்கிட்ட வந்து அது சொல்லவே இல்லை. அப்படி அவங்க வந்து எப்படின்னா இதெல்லாம் சொல்லிக்க கூடாது ஊழியக்காரர்கிட்ட அப்படி வருவாங்க. அப்போ ஆண்டு சொன்னாரு, இல்ல அவங்க வறுமையில இருக்கிறாங்க, அவங்க கிட்ட வந்து காணிக்கெல்லாம் வாங்காத, அவங்க ரொம்ப கஷ்டத்துல இருக்கிறாங்க, ஆனா கட்டிக்கவே மாட்டாங்க.
ம். அப்ப அந்த குடும்பத்தை தான் நான் ஃபர்ஸ்ட் விடுதலை ஆக்குனது. ம். அப்ப ஆண்டவர் சொன்னதை வந்து எப்படின்னா, ஆண்டவர் என்னுடைய காதுல லைவா பேசுறது பிரதர். ஓகே ஓகே ஓகே. ஐ கேன் ஹியர் த வாய்ஸ் ஆஃப் ஜீசஸ். இப்ப நான் பேசுற அப்படி சொல்லலாமா? இப்ப நான் பேசுற மாதிரி அப்படி ஆமா, இருக்குமா? நீங்க பேசுற மாதிரி இப்ப நீங்க எப்படி பேசுறீங்க? ஓகே ஓகே ஆமா, ஓகே. அதோட மெல்லிய குரல்ல அப்படி silent ஆ, கேட்டுட்டு minute ஆ. இந்த அனுபவத்துல நான் ஒண்ணு சொல்றேன். ம். நான் அப்படியே ஒரு நாள் என்னுடைய பெட்ல படுத்துட்டு இருக்கும்போது நல்ல தூக்கத்துல ம். ஆண்டவர் வந்து என்னோட கூட இடைப்பட்டார். எப்படி இடைப்பட்டார்னா, ம். 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 அவருடைய சத்தத்தை நான் கேட்டேன். சரி. சத்தத்தை கேட்டேன். எழுந்துரு ஜெபம் பண்ண ஆரம்பிச்சேன். ஜெபிக்க ஆரம்பிச்ச உடனே ஆண்டவர் சில காரியத்தை வெளிப்படுத்தினார். அந்த குடும்பத்தை குறிச்சு, ஒரு பர்டிகுலர் பிலீவர் குடும்பத்தை குறிச்சு கர்த்தர் பேசினார். ம். போ, அந்த வீட்டுல சிக்கா இருக்கிறாங்க, ம். அவங்களுக்காக நீ ஜெபி. ம். ஆரம்ப நாள்ல ம். ம். இப்படி சிக்கா இருக்கிறாங்க, என்னன்னு எனக்கு ஒண்ணுமே தெரியாது ஆண்டவரே. அப்போ நீ ஜெபம் பண்ணு, அவங்க வந்து சொல்லுவாங்க, ம். கர்த்தர் அந்த சுகத்தை கொடுப்பாரு. அந்த அம்மாவுக்கு கேன்சர் வியாதி. ம். ஆரம்ப ஸ்டேஜில் ஜெபிக்க ஆரம்பித்தேன். ம். அது அவங்க கன்னியாகுமரியிலேருந்து அவங்க அந்த அந்த லேடிக்காக ஜெபிக்க ஆரம்பித்தேன். கர்த்தர் கிரியை செய்தார். ம். அந்த ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்கிற கேன்சர் பெருசாகாமல் ஒன்றும் இல்லாமல் ஆயிடுச்சு. பா. அதே மாதிரி இந்த மாதிரி டெத்துக்கு போனவங்கெல்லாம் ஐசியூவில் இருந்தவங்களுக்கு ஜெபிச்சிருக்கிறேன். கர்த்தர் சரி. விடுதலை கொடுத்துருக்குறேன். ஆனால் ஒரு காரியத்தை மட்டும் நான் சொல்கிறேன். அடுத்தது என்ன நடக்கும், ம். இவங்க பிழைப்பாங்களா இல்லை இவங்க பிழைக்க மாட்டாங்களா, ஓ, இவங்களுக்கு அப்படிங்கறத என்ன நடக்கும், அதுவும் கர்த்தர் எனக்கு ரிவீல் பண்ணிடுவாரு. நிறைய ஸோ ஐசியூல இருக்கிறாங்கன்னா நீங்க இதானவங்க கன்னியாகுமரி ஹீலிங் ஆனவங்க இருப்பாங்க. இல்ல இதுக்கப்புறம் அவங்களுக்கு அது ஆமா, இல்லைங்கிறது இருக்கும். சில காரியம் ஆண்டவர் சொல்வார், இது வந்து பிழைக்காது, இந்த ஆத்மா ரட்சிப்புக்காக ஜெபினா ரட்சிப்புக்கு ஜெபிச்சுட்டு வந்துடும். ம். ம். அதே மாதிரி இனிஷியல்ல பேசுவார். இனிஷியல், ம். 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 ஆர் இனிஷியல், எம் இனிஷியல். ம். ம். அப்படி சொன்ன உடனே எம் இனிஷியல் உடனே அவங்க குடும்பத்துல ஏதோ ஒரு போராட்டம் வரும். ம். இந்த ஆன்லைன் ப்ரேயர்ல எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய வெளிப்பாடுகள் தினந்தோறும் நடத்துறோம். ம். ஒவ்வொரு மூமெண்ட்டும், ஆண்டோடைய மூமெண்ட்டும் வித்தியாசமா இருக்கும். ம். ம். இட்ஸ் ரியலி வண்டர். ம். அது ஆச்சரியப்படத்தக்க காரியம்தான். அதை எப்படி சொல்றதுனே தெரியல. ம். ஆண்டவர் நடத்துற விதமே வேற. ம். அந்த மாதிரி சிலர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆவியிலேருந்து எடுக்கப்பட்டு ஒவ்வொரு ஊருக்கு நாட்டுக்கெல்லாம் போய் பார்க்குறேன், ஸ்பிரிட்ல பார்க்குறேன் அப்படின்றாங்க. ஸ்பிரிட்ல பார்ப்பாங்க. அந்த மாதிரி ஒரு அனுபவம்லாம் உங்களுக்கு ஆமா, இருக்கா? ஸ்பிரிட்ல பார்க்கறது வந்து எப்படின்னா, ஒரு தனிப்பட்ட நபருடைய ஆவியில வந்து அவங்க மனசுல என்ன நினைக்கிறாங்கன்றத கர்த்தர் வெளிப்படுத்துவார். ஓகே ஓகே ஓகே. ஸோ மைன்யூட்டா என்ன நினைக்கிறாங்க, மைண்ட் வாய்ஸ் வேற, மைண்ட் நாலேஜ் வேற, இருதயத்துல என்ன நினைக்கிறோம் அது வேற, ஃப்ளெஷ்ஷா மாம்சமா நினைக்கிறது வேற, மனுஷிகமா நினைக்கிறது வேற. ஆனா இந்த காரியத்துல வந்து ஆண்டவர் வந்து இந்த மனுஷன் உன்னை இப்படி நினைக்கிறான், இவங்க இப்படி பேசுறாங்க அப்படின்னு சொல்லி வெளிப்படுத்தி கொடுப்பார். அப்ப சில பாவத்தெல்லாம் கூட வெளிப்படுத்துவார். அது கரெக்டா கேட்டீங்க. இது என்னன்னா, இது ஒரு நல்ல பாயிண்ட். ஸோ ஒருத்தன் தவறு செய்யறத அழகா வெளிப்படுத்துவார். அவங்களுக்கு எப்படி அது நம்ம ஊழியத்துல வரவங்க அதுதான் சொல்றேன், பயந்து ஓடுவாங்க. என்னடா இது இவங்க இப்படி சொல்றாங்களே, இவ்வளவு மோசமா சொல்றாங்களே, எல்லாம் இவங்களுக்கு எப்படி தெரியும்? அவன் வந்து என் மனைவியை விட்டு இன்னொரு லேடியோட இல்ல இன்னொரு நபரோட தொடர்பு இருக்கிறத கூட கர்த்தர் வெளிப்படுத்துவார். பட் அது வந்து ஜனங்களால அக்செப்ட் பண்ண முடியாது. இப்ப சில பேர் என்ன கேட்டிருக்கிறாங்க, என்ன இவன் மந்திரம் ஏதாவது பண்றாங்களா, சேவினை பண்ணி ஏதாவது ஒருத்தவங்க ஒரே ஊழியக்காரங்களே பரியாசம், ஏதோ சீட்ல தகடு வச்சிருக்காங்க, தகடு வச்சு சொல்றாங்க, மந்திரம் பண்றாங்க, மை தடவி பாக்குறாங்க. நோ, நாட் அட் ஆல். அதெல்லாம் கிடையாது. நம்ம ஆவியானவர் நமக்குள்ள இருக்கும்போது கர்த்தர் அதை கிரியை செய்கிறார். அந்த பாவத்தை கண்டிச்சு உணர்த்தும் போது, அவங்க விடுற கண்ணீர் பார்க்கும் போது இயேசு உண்மையிலே இருக்கிறாரு. வேற எந்த இடத்துக்கு போனாலும் எனக்கு விடுதலை இல்லை சிஸ்டர் அப்படின்னு சொல்லி இங்க உணர்ந்து ஆண்டவர் கூட சரண்டர் ஆனவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க. அது மாதிரி டெலிவரன்ஸ்ல வந்து அந்த பிசாச துரத்துறதெல்லாம் நிறைய ஸ்பிரிட் இருக்குன்றாங்க. ஒவ்வொருக்கும் இந்த ஸ்பிரிட், நீங்களும் அந்த மாதிரி இது நிறைய ஸ்பிரிட் இருக்கு. ஆனா ஆக்சுவலா ஜனங்களுக்கு என்ன சொல்ல வரேன்னா, இந்த மக்கள்லாம் என்ன பண்றாங்கன்னா, ஸ்பிரிட்டை வந்து அப்படியே குட்டி குட்டி பிசாசுகள் எல்லாம் விரட்டி அமைச்சு அவங்க ஜாலியா கம்ஃபர்டபுளா செட்டில் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறாங்க. சரி, நாட் அட் ஆல். அதை வேறு எடுக்கிறது, அதான் நான் சொல்றேன், முந்தில இருந்து அந்த பலவானை முந்தி கட்டி அதை ஒடிச்சாதான் அது மொத்த இதுவும் அங்க விடுதலை ஆகும். இல்லாட்டி அது கண்டினியூவா தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கும். எஸ், அது கண்டினியூ தொடரும், ஏமாத்தும்.
ஓ, Delivery போன மாதிரி ஏமாத்தம். அப்படி. போற மாதிரி போயிட்டு அதுவும் வேதம் வாசிக்கும், ஜெபிக்கும், ஆ, எல்லா வேலையும் பண்ணோம். பட் அதுகிட்ட கனி இருக்காது. ஆ. அது செய்யற காரியத்தை மறுபடியும் செய்யும். ஓ, ஓகே ஓகே நம்ம எவ்வளவு சொன்னாலும் திருந்தாது. ஆ. ஸோ அந்த அனுபவத்தெல்லாம் நான் பார்த்துருக்கிறேன் பிரதர். சில பேர் நல்லா மென்டலி பிரச்சனை, அதாவது ஒரு சிலது நம்ம டெவில் சொல்லலாம் பிரச்சனை, ஆனா ஒரு சிலருக்கு வந்து டாக்டர்கிட்ட தான் போகணும், ஆமா, சைக்காட்ரிஸ்ட் அப்படிலாம் சொல்றாங்க. நீங்க அதை எப்படி பாக்குறீங்க? சைக்கியாட்ரிஸ்ட் கிட்ட போறது வந்து முக்கால்வாசியில பாத்தீங்கன்னா கொஞ்சம் பேர் தான் குணமாகறாங்க. ஓகே பட் ஓகே ஓவராலா ஓகே. இந்த உலகம் அவன் கையில கொடுக்கப்பட்டிருக்கிறதுனால அவன் தான் ஆக்குபை பண்றான். ஜனங்களுக்கு அது தெரியல. என்னன்னா என் தாத்தா வந்து இப்போ வந்து வைத்தியர். சரி. அவர் அப்படிதான் சொல்லுவாங்க வைத்தியர்னு. ஆ. அது டைரக்டா அவருன்னு சொல்ல மாட்டாங்க, வைத்தியர். அவர் வந்து பேய் ஓட்டுறவரு, ம். அதெல்லாம் கட்டுவாரு, அதெல்லாம் சரி. அழிப்பாரு. அப்போ எங்க அம்மா வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டாங்க ம், ம். மைண்ட் அளவுல. ஓ ஓ ஓ. அது எப்படின்னா ஜென்ரேஷனல் சின், அந்த கர்ஸ். ம். அதனால ரொம்ப ஒரு மாதிரி மென்டலி ஷி வாஸ் அஃபெக்டட். சரி. அந்த டைம்ல எனக்கு கொஞ்சம் பயமாவே இருக்கும். என்ன என்ன என்னென்னமோ பண்ணுவாங்க? பேசுவாங்க, என்ன பண்ணுவாங்க? என்னென்னவோ பேசுவாங்க. ஓ, அவங்களே பேசிட்டே எங்க இருப்பாங்களா? அம்மாவுக்கு வந்து இங்கிலீஷ் கண்டினியூவா பேச தெரியாது. பட் அந்த டைம் வரும்போது, அந்த பிசாசு வரும்போது பேசுவாங்க, ஓ, இங்கிலீஷ்லயே? இங்கிலீஷ்ல பேசுவாங்க. இது ஏன் நான் சொல்ல வரேன்னா, தன் தகப்பன் செய்த அந்த காரியத்தை வந்து என் தாய்க்கு அந்த அந்த கர்ஸ் தொடர்ந்தது. ஓ. அது போய் ஷாக்லாம் வச்சாங்க. மென்டலி இது ஹாஸ்பிட்டலில் கூப்பிட்டு போய் அவங்களுக்கு ஷாக்லாம் கொடுத்தாங்க. ம். அதுக்கப்புறம் ட்ரீட்மெண்ட் எடுத்தாங்க. ம். சரியாகலையா? ம். உடம்பாவில் போகிற மாதிரி போகும். நான் நரம்பு வீக்னஸ்ஸு, நர்வ்ஸ் ப்ராப்ளம் அப்படி சொல்லி டாக்டர்லாம் பார்த்தாங்க. அது நோ, ஷீ இஸ் நாட் கண்ட்ரோல்டு பை எனி டாக்டர்ஸ் ஆர் மெடிசன்ஸ். ம். அதுக்கப்புறம் தான் எங்கள் அம்மாவை தொட்டார் ஆண்டவர். பெண்டிகாஸ்டல் சர்ச்சுக்கு போய், அதுக்கப்புறமா வந்து நல்ல ஒரு இது பாஸ்டர்கிட்ட போய் ஜெபிக்க 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 நம்ம அநேக இடங்களுக்கு போவோம். பாப்பா சங்கர் ஐநாவத்தில் இருந்தாங்க, அவங்க தெரிஞ்சிருக்கு உங்களுக்கு. அப்புறம் ஜான் ஜோசப், அருள்ராஜ் ஐயா கிட்ட போயிருக்காங்க. அதுக்கப்புறம் திருவொற்றியூர்ல யாகம்மா, ம். யாகமா? ஆமா, ஆமா, ரொம்ப இவங்க famous. கிட்ட எல்லாம் போய் எங்க அம்மாவுக்கு கொஞ்சம் ரிலீஸ் ஆச்சு. ம். அதுக்கப்புறம் ஷி என்டர்ட் இன்டு ஹிஸ் க்ளோரி. ம். அதுக்கு முன்னாடி ஆண்டருக்குள்ள வந்தாங்க. ம். அப்புறம் நான் வந்து ஊழியத்துக்கு வந்த பிற்பாடு நான் வந்து ப்ரேயர் ஆயில் ஜெபிச்சு கொடுப்பேன். அதை தான் அவங்க என்ன பண்ணுவாங்க, ம். அதை ஊற்றி குடிச்சு சிலுவை போட்டு எடுப்பாங்க. நல்லா இருக்கேம்மான்னு சொல்லுவாங்க. ம். சில கேர்ஸ்லாம் வந்து அது அது எது பண்ணாலுமே போக மாட்டேங்குது, ரொம்ப ஆமா. ஸ்டஃப்பா இருக்கு. ஸ்டிஃபாக இருக்கும். அது வந்து ஸ்டேபிளாக இருக்கும் சில ஆமா curses. ஆமா ஆமா ஆமா. அது யாரை பார்த்தா நிறைய ஊழியக்காரங்களை பார்த்தாலுமே அது போறது இல்லை. அது என்ன காரணம்? அது எப்படி அதுல இருந்து விடுதலை ஆக முடியுமா? விடுதலை ஆக முடியும் பிரதர். நான் தான் சொல்றேனே, ஆ. நாம வந்து அந்த கண்ட்ரோல்குள்ள ஓவர் கம் பண்ண நம்மளுக்கு அது வந்து ப்ரேயரு, ஜெபம், அதுதான் முக்கியம். வேற வழியே கிடையாது. ம், ம், ம். ஸோ அதை நம்ம சில உடைக்கணும். ப்ரேயர் பண்றாங்க, நிறைய ஊழியர்களையும் சந்திக்கிறாங்க, பட் அது தொடர்ந்து தொடர்ந்து இருந்துட்டே இருக்கும். அதுக்கு என்ன காரணமா ஸோ இருக்கு? அதுக்கு என்ன காரணம்னா, அவங்களும் அவங்கள சார்ந்த இடத்துலையும் அவங்களுக்கு ப்ரேயர் எந்த நேரமும் இருக்கணும். அந்த ப்ரேயரோட கூட அனாயிட்டிங் இருக்கணும். ம், ம். நல்ல அனாயிட்டிங்லேயும் அவருடைய இருதயமும் அவருடைய சிந்தையும் சுத்தமாக இருக்கணும். ஒரு கொஞ்சம் சந்தேகம் வந்தாலும் ஆண்டவர் அந்த இடத்துல வைக்கிறீங்க. So, எனக்கு தெரிஞ்ச ஒரு நபர் இருக்காரு. சரி, அவர் வந்து சரி. கன்வெர்டட் ஆனார் நம்ம Okay. ஊழியத்தில். ஆ. ஹிந்துவில் வந்து கன்வெர்ட் ஆனார். சரி. பட் அவர் பார்த்தீங்கன்னா அவர் நல்லா ஜெபிப்பார், அபிஷேகத்தில் நிரம்புவார். ம், ம். பட் கனி இருக்காது. அவருக்கு என்னன்னா ஈகோ இருக்கும். ம், ம். மற்றவங்களை விட நான் வந்து ஒரு படி அதிகமாக இருக்கணும்னு. ஆனால் உள்ளுக்குள்ளே இருக்கிற இருதயமும் நம்முடைய எண்ணங்களும் தேவனுக்கு உகந்ததாக இருந்ததுன்னா அதை கர்த்தர் செய்து முடிப்பார் உடனே. ஓகே ஓகே ஓகே. ஸ்டில் இன்னும் ம். எனக்கு இன்னும் நடக்கலை, நான் இயேசுவை ஏற்றுக்கிட்டேன், எனக்கு ஒரு காரியமும் நடக்கலை, ஏன்னு தெரியல, நான் என்ன தவறு செய்தனோ என்று சொல்லி அப்படி நிறைய பேர் நினைக்கிறாங்க. ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு இன்னைக்கு, அப்பேற்பட்ட சூழ்நிலை அவங்களுக்கு வரவங்களுக்கு இன்னும் அவங்களுடைய இருதயத்தை தேவனுக்குள்ளே கட்டப்பட வேண்டும். ம். இன்னும் கட்டணும். அந்த அந்த ஸ்பிரிட் வந்து ஆண்டருடைய ஹோலி ஸ்பிரிட்டோட கனெக்ட் ஆகணும். ஓகே ஓகே ஓகே. ஸோ அது இருந்தால் தான் அதில் ஆமா. ரிலீஃப் ஆக முடியும் ஆமா. அப்படின்னு பார்க்குறீங்க. ஓகே ஓகே. பட் அதே மாதிரி உங்களுடைய ஆவிக்குரிய அனுபவங்கள்ல ஆமாம் இந்த ஹெவன்லேருந்து ஒரு கை வந்துச்சு அப்படின்லாம் சொல்லிட்டு ஆமா. இருந்தீங்க. ஆமாம், So, அது அது ரொம்ப அந்த- நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். நான் ரொம்ப சரி நாள் சரி அதை சரி சரி. மறக்காம இருந்தேன். அது அவ்வளவு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். ஆண்டோட கரம் இறங்குச்சு. அந்த இறங்கின கரத்தை தொட்டு அவ்வளோ ஒரு மென்மையான கரம் என்னை தூக்கி, அது என்ன பண்ணணும்னு நினைச்சாருன்னு தெரியல. ஒருவேளை பரலோகத்தை காட்டவோ, ம். இல்ல நரகத்தை காட்டவோ, ம். இல்ல வேற ஏதாவது செய்யணும்னு சொல்லி என்னை பேசவோ, என்ன செய்யணும்னு நினைச்சாருன்னு தெரியல. ம். ஆனா அந்த அனுபவத்துல நான் இறங்கி கீழே கத்துற என்னை போட்ட உடனே ம். நான் கத்துன நல்லா தெரிஞ்சது, என்னை யாரோ தூக்குறாங்க. ஆனா ஆண்டோட கருத்தை நான் பார்த்தேன்.
ஸோ அது இட்ஸ் வெரி குட் எக்ஸ்பீரியன்ஸ். அதுக்கப்புறம் தான் என் வாழ்க்கையில டேர்னிங் பாயிண்ட் நிறைய. இல்ல தூக்குறதுன்னா இப்ப நீங்க இப்ப உட்காந்துருக்கீங்கன்னா அப்படியே தூக்குறதா பாடியோடய அவங்க பாடி போகுது. பாடி இவ்வளவு பெருசு நம்ம சினிமால எல்லாம் பார்ப்போம் பாருங்க, அப்படியே பறக்கிற மாதிரிலாம். அது என்னுடைய பாடி 2003ல அந்த மாதிரி ஆச்சு. அந்த அனுபவத்தை என்கவுண்டருக்கு அப்புறம் லைஃபே வேறச்சு. ஓகே 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 ஓகே. அது இல்லாம நாங்க வந்து இந்த ஊழியத்துல வந்து நிறைய அனுபவம். அப்புறம் லைஃபே சேஞ்சஸ் பிரதர். லைஃப் சேஞ்ச் ஆகுறத நானே பாக்குறேன். என்ன நான் இப்படி எல்லாம் பண்ண மாட்டேனே, இப்படி ஒரு சேஞ்சஸ் இருக்கே. முக்கியமா நம்மளோட கோபத்தை கட்டுப்படுத்தணும். நான் ஆசிரியராக இருக்கிறதுனால எவ்வளவு கோபம் வருமோ அவ்வளவு கோபம் எனக்கு வரும். அப்படியா? நான் பயங்கரமான டீச்சர், அடிக்கிற டீச்சர். அந்த அந்த கோபத்துல இருந்து என்ன ஆப்போசிட்டா கத்தர் மாத்திருக்கிறாருன்னா அவருடைய நோக்கம் உண்டு. அந்த நோக்கத்தை கத்தர் நிறைவேற்றினார். ஓகே. அதே மாதிரி வந்து நிறைய டெவில் பார்த்த அனுபவத்தையும். ஆமா, டெவில்ஸ் நிறைய பார்த்திருக்கிறேன். டெவில்ஸ் பார்த்ததுல இருந்து உங்களுக்கு நான் ஒரு காரியம் சொல்றேன் பாருங்க. டெவில்ஸ் வந்து நான் ஜஸ்ட் உட்காந்துட்டே இருக்கும்போது டெவில்ஸ் பேசும். அப்படியா? தெரியும். ஆண்டவர் பேசுறாரு, டெவில் அப்படியே. ஆண்டவர் பேசுறது வேற மாதிரி இருக்கும், டெவில்ஸ் பேசுறது ஹார்ஷா இருக்கும். நம்மள அப்படியே கண்ட்ரோல் கொண்டு வர பார்க்கும். ஓகே ஓகே ஓகே. என்ன மாதிரி என்ன பேசுச்சு? என்ன பேசணும்னா அதிகாரத்தோட சத்தம் போடும். ஏய், நான் சொல்றதுதான் கேட்கணும். ஏய் ஏய் கமாண்ட் பண்ணும். அது நிறைய வார்த்தை நான் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கேன். அதே நேரத்துல தரிசனத்துல வந்து நிக்கும். இப்ப நாங்க வந்து நைட்ல ஜெபிப்போம். நானும் என் பிள்ளைங்களாம் நைட்ல ஜெபிக்கும் போது, அப்ப நாங்க ஜெபிச்சுட்டே இருக்கும்போது எங்களுக்கு வெளிப்பாடு கர்த்தர் கொடுப்பார். எப்படி கொடுப்பாருன்னா, கண்களை திறக்கிறோமோ மூடுறோமோ, பட் அநேக தேள்கள் ஓடுறது, பாம்புகள் ஓடுறது, மண்ட ஓடுகள் வர்றது, மந்திரவாதிகள் வர்றது, அதை நாங்க கட்டி ஜெபிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 2 மணி நேரம் ஆகும். ஸோ அது விஷுவல் பார்த்துட்டே இருப்பீங்க. விஷுவல் பார்த்துட்டே விஷுவல் மீன்ஸ் இட் இஸ் நாட் அப்படியே நல்லா தெரியும். அப்படியே நம்ம நேரா பார்க்குற மாதிரி இருக்கும். இப்போ நீங்க நானும் எப்படி இருக்கோமோ அந்த மாதிரி அந்த தேல் பாம்பு எல்லாம் ஓடும். குட்டி குட்டி தேல்கள்லாம் அவ்வளோ ஓடும், பாம்புகள் அவ்வளோ ஓடும், பாம்புகள் பேசும். ஆனா அதுல கர்த்தர் விடுதலை கொடுத்தார். இதை கொஞ்சம் கட் பண்ணிக்கலாமா? தண்ணி குடிச்சிடலாம். இப்பவே கிரியை செய்யறான் பிரதர், இப்பவே கிரியை செய்யறான். ஆனாச்சு கொஞ்சம் கொடுங்க, இருக்கிறது போதும். வேலையை காட்ட ஆரம்பிக்கிறான். பேசுறோம்ல. சரி சரி. அதான் அந்த உங்களுக்கு ஃபீல் அது இருக்கும். அது இயேசுவின் நாமத்துல உன்னை சபித்து கட்டுகிறேன். அப்பாலே போ. அப்போ யாருக்கும் இந்த டிவி பாக்குறவங்களுக்கு விடுதலை கிடைக்க போது போல பேசுறாரு ஆண்டர். யாருக்கும் இது டெலிவரன்ஸ் ஆக போகுது. எந்த ஜனங்கன்னு தெரியல. இது கேட்கும் வார்த்தைக்கு மேனிஃபெஸ்ட் ஆகுது பிரதர். அது மேனிஃபெஸ்டேஷன் ஆகும்போது ஜனங்களுக்கு யாருக்கும் விடுதலை கிடைக்க போகுது. 2-3 பேர் விடுதலை ஆவாங்க. அதனாலதான் என் தொண்டையை பிடிச்சிட்டான். இப்போ நான் பயந்துட்டேன். தந்துடும்ல அவங்க அப்படி பண்ணது, உங்க முன்னோர்கள் பண்ணது வந்து நிஜமாவே உண்மைதான். பட் क्वेश्चन யூ ஆஸ்க் இஸ் 100% கரெக்ட். பட் என்னன்னா, அதனால வந்த சாபங்கள் விளைவுகள்லாம் ரொம்ப நாங்க பாதிக்கப்பட்டது. அந்த வறுமைக்குள்ள நாங்க தள்ளப்பட்டோம். ஓகே 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 ஓகே. சோ அது உங்க லைஃப்க்குமே அது வந்துச்சுல்ல? ஆமா, கண்டிப்பா அது தொடர்ந்தது. பவுல் சொல்வார் பாருங்க, கட்டுகளோட தான் நான் ஊழியம் செய்யறேன்னு. அந்த மாதிரி கட்டுகளோட தான் நான் ஊழியம் பண்ணேன். அன்று நாள்பட அந்த கட்டுகளை கத்தர் கட்டவிழ்த்து பரிசுத்தப்படுத்தி கொண்டு வந்தார். ஸோ அப்படிங்கும்போது நீங்க உங்ககிட்ட வர்ற ஆட்கள் கூட அந்த மாதிரி முன்னோர்களுடைய சாபத்தினால வரும்போது நிறைய பேர் இருக்காங்க. அதனுடைய எஃபெக்ட் பிளஸ் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஆமா, கிடைக்கும். இந்த மாதிரி தானே நானும் அனுபவிச்சேன். ஸோ அதனால தானே இந்த போராட்டம் இவங்களுக்குன்னு சொல்லி நான் அவங்களுக்காக உருக்கமா ஜெபிச்சு எதை எப்படி செய்யணுமோ அதை சொல்லி அவங்களுக்கு. ஸோ அது மாதிரி வந்து பிசாசின் காரியங்களை பேசும்போது கூட அந்த உங்களுக்கு கூட இப்போ இது. ஆமா, சத்ரு போராட்டம் இப்போ கூட என்னால பேசும்போது அதை லூக் அண்ட் கார்னர் அதை வெளிப்படுத்தும் போது அது என்னென்ன பண்ணுதுன்னு இப்போ எனக்கும் சில போராட்டங்கள் பேசுற வேலையிலே எனக்கு ஒரு சில பலவீனங்களை சத்ரு கொண்டு வந்தாங்க. இது பொதுவாகவே உங்களுக்கு இப்படி இருக்குமா? இந்த மாதிரி மீட்டிங்லாம் போட்டா இல்ல பொதுவாகவே இருக்கும். பட் எங்கேயாவது ஆண்டர் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணோம், அவருடைய காரியத்தை வெளிப்படுத்துறோம், யாருக்கும் இன்னைக்கு விடுதலைன்னா சில போராட்டங்களை நான் சந்திச்சுதான் ஆகும். இதுல என்ன மாதிரியான போராட்டங்கள்லாம் பார்த்துருக்கீங்க? இந்த டெவிலுடைய இதுல வந்து பாத்தீங்கன்னா பலவீனம்,
செய்வினை கட்டுகள், ம். அதில் வந்து எத்தனையோ வாட்டி நான் தப்பிச்சு வந்திருக்கேன் ஓ ஆண்டோட கிருபையில். ஆ. பட் பிரிவினைகள், ம். வாக்குவாதம். ஸோ ஆண்டோட கிருபையில் என்னுடைய கணவர் கார்த்திகேயன் டேவிட்டு, என் பிள்ளை அப்ரஹாம் பால், என் மகள் ஸ்வீட்டி இவாஞ்சலின் பிரியா, இவங்க 3 பேர் சப்போர்ட் இல்லைன்னா ம். நான் இந்த ஊழியத்தை நடத்துறது கடினம் தான். அந்த அனுபவங்கள் உங்களுக்கு மறக்க முடியாத அனுபவங்கள், இந்த பிசாசுடைய காரியத்துல நேரடியா பார்த்தேன், இந்த பிசாசவே நேரடியா பார்த்தேன்னா எந்த அனுபவத்தை சொன்னீங்க? மறக்க முடியாத ஒரு அனுபவம். மறக்க முடியாத ஒரு அனுபவம்னா நிறைய அனுபவம் இருக்கு. ம். அதில் எதுவுமே மறக்க முடியாதுன்னு சொல்ல முடியாது. ம். சொன்னீங்களா ஜஸ்ட் லைக் தட் அப்படியே ஜெபிக்கிறீங்க, போறீங்க, வந்துடுறீங்க. பட் ஒருத்தருக்கு ஜெபிக்க நான் ஆரம்பிச்சிட்டேன்னா அவங்களுக்குள்ள இருக்கிறது என் பக்கத்துல வந்து நின்று ஓ. பேசும். ம். பேசமோ சத்தம் போடவோ ஏதோ ஒன்று பண்ணும். அப்போ நான் ஆர்டர் சில நேரத்தில் அதை கட்ட அவிழ்த்து விட்டேன்னா கட்ட அவிழ்த்து விடுவேன், இல்லைன்னா நான் கட்ட அவிழ்க்க மாட்டேன். ஸோ அக்கார்டிங் டு காட்ஸ் வில் ஐ வில் ரிலீஸ் த பீப்புள். ம். சில நேரத்தில் துரத்து, சில நேரத்தில் கட்டு, சில நேரத்தில் கட்ட அவிழ்த்து விடு, ம். சில நேரத்தில் மௌனமாக இருப்பார். ஆனால் நீங்கள் சொன்ன நல்ல கேள்வி இது. இதில் வந்து நிறைய பார்த்துருக்குறேன். ம். ஆனால் பார்க்கும் போதெல்லாம் எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும். ஆனாலும் கர்த்தர் அதை மேற்கொள்ளக்கூடிய கிருபையை கொடுக்குறார். ம். அஸ் அ மனுஷி, நம்மளும் மனுஷன்தான். ம். பட் சில நேரத்தில் இப்படிலாம் இருக்குமா, ம். உலகத்தில் இப்படிலாம் இருக்குமா, அகோரமான முகத்தோடலாம் வரும். அப்படியா? ஆ. பல்லெல்லாம் கொட்டி தோலெல்லாம் வெந்து போய் ஆ. யாருக்கிட்டையும் அதை எக்ஸ்பிரஸ் பண்ண முடியாது. ஐ கேனாட் எக்ஸ்போஸ் இட். நான் சொல்ல முடியாது இப்படி வந்து நிற்கிது அப்படி பண்ணுது. ஆனால் சில காரியம் என்னுடைய பிள்ளைகள்கிட்ட ஷேர் பண்ணுவேன். ம். அப்படி நாங்கள் உடனே என்ன பண்ணுவோம், அதை சேஸ் பண்ணி அனுப்புவோம். நான் சொல்கிறேனே பிரதர், ஒவ்வொன்றும் சின்ன சின்ன காரியம்னா நம்ம அனுப்பிடலாம், அனுப்பி அதை கட்டிடலாம். ஆனால் பெரிய காரியம் தான் அது நல்லா ஊக்கமாக உட்காந்து ஜெபிச்சு உபவாசம் போட்டு ஜெபிக்கும் போது அது கட்ட வைக்கப்படும். ஸோ அதில் வந்து நீங்கள் கூட இந்த ஒரு நான் வெள்ளைக்கார செய்யறதுனால பாதிக்கப்பட்டேன் பிரதர், சரி. பயங்கரமான பாதிக்கப்பட்டேன். ம். என்னுடைய சரீரம், என்னுடைய தோல், ஓ என் அப்படியா? முடி, என் உருவமே இல்லை. அப்படிலாம் நான் பாதிக்கப்பட்டு ம். அந்த உருக்குலைச்சி இந்த நானே இல்லைன்ற மாதிரி தெரியும். நான் அவ்வளோ நல்லா இருந்த என்னுடைய உருவத்தை உருக்குலைச்சாங்க. ம். அப்படிலாம் பண்ணி பொம்மைலாம் செஞ்சு மரணத்தோட போராட்டத்தை சந்திச்ச. மரணத்தோடனா திடீர்னு எனக்கு சுகர் ஹை ஆகும். ம். திடீர்னு என்னோட 30 இயர்ஸில் 33 இயர்ஸில் சுகர் வர்றது வாய்ப்பே இல்லை. ம். பட் ஐ காட் எ டயபெட்டிக். ஓ. திடீர்னு இசிஜியில் சேஞ்சஸ் இருக்குன்னுவாங்க. ம். அதுக்கப்புறம் தைராய்டு இஸ் இம்பாசிபிள், எங்கள் வீட்டில் யாருக்குமே கிடையாது. பட் எனக்கு இந்த மாதிரி திடீர்னு ஹெரனியா. ஸோ அந்த சுச்சுவேஷன்லலாம் நான் கிடக்கும்போது நான் பயப்பட மாட்டேன். ஆண்டவரே நீங்கள் என்னை உருவாக்குனீங்க, ம். என்னை ஒரு நாளும் மரணத்துக்கு. அதுதான் வசனம் சொல்லுது, சங்கீதம் 118 அதில் வசனம் பார்த்தீங்கன்னா, ம். சாவுக்கு எதுவான போராட்டம் வந்தாலும் ம். கர்த்தர் என்ன பண்ணுறாரா, உயிர்ப்பிப்பாராம். ம். உன்னை நான் அடித்து கொண்டு வருவேன், உன்னை சாவுக்கு ஒப்பு கொடுக்க மாட்டேன்னு வசனம் சொல்லுது. ம். அப்போ அந்த வசனத்தை கூட நான் நினைவு கூறுறேன், ம். இப்படிலாம் கஷ்டப்பட்டனே அப்படின்னு சொல்லி. ஒரு 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 டைமில் பார்க்கணுமே, சாப்பிட்றதுக்கு ம். ரொம்ப கஷ்டப்பட்டேன் பிரதர். நான் ம். அன்னைக்கு கூட நான் சொன்னேன் எல்லாருக்கிட்டையும், நம்முடைய ஊழியத்தில் வரவங்க கிட்ட, ம். அடுத்தவங்க என்னுடைய டீச்சர்ஸ் எல்லாருமே சாப்பாடு கொண்டு வருவாங்க, நான் மட்டும் ஃபாஸ்டிங்னு சொல்லிட்டு ஸ்கூல் கிளாஸ் நடத்துவேன். எல்லாரும் கேட்பாங்க ஏன் சாப்பிடல, ஃபாஸ்டிங்னு சொல்லிவிடுவேன். கொடுமையான காலம் ஃபாஸ்டிங். அந்த டைமில் என் பாப்பா பிறந்த டைம், சிசேரியன் பண்ணி காலெல்லாம் நடுங்கும், ம். உட்காரவே கூடாது, ஸ்கூலில் ரவுண்ட்ஸ் போயின்னே இருக்கணும். ம். பிரின்சிபல் வந்து திட்டுவாங்க உட்காந்தா. ம். அப்போ அந்த ரவுண்ட்ஸ்லேயே நிற்கும் போது எப்படி இருக்கும், காலெல்லாம் ஆடும் ஆரம்பிக்கும். ம். எல்லாரும் மதியான டைமில் ஸ்டாஃப் ரூமில் சாப்பிடுவாங்க டீச்சர்ஸ், எனக்கு சாப்பாடு இருக்காங்க. ஸோ அந்த டைம்லலாம் நான் ஆண்டவரை மறக்கவே ஸோ மாட்டேன். அதனால தான் உங்களுடைய நம்ம வந்தோம் நல்லா கவனிச்சிக்கிறீங்க. ஆமாம், இப்போ நம்ம அதெல்லாம் ஊழியத்தில் வரவங்களுக்கு எல்லாருக்குமே யாராவது ஓகே பசினா ஓகே. போதும், ம். நான் தாராளமாக கொடுக்கறதுல தான் ம். என்னோட கரத்தை கத்தர் ஆசீர்வதிச்சிருக்கிறாரு. ஏன்னு கேட்டால் ம். அந்த பசியினுடைய கொடுமை எனக்கு ம். இப்போதான் தெரியும், அந்த அனுபவத்தில். ஸோ நீ கஷ்டப்பட்ட நாட்கள்ல உங்க ஒரு சொந்தக்காரங்க, உங்களுடைய யாரும் எனக்கு ஒரு சகோதரிகள் உதவி இல்லை பிரதர். ம். என் சகோதரிகள் உதவி செஞ்சாங்க, எவ்வளோ காலத்துக்கு செய்வாங்க. ம். என்னென்னவோ சொல்லி
திட்டி அவமானப்படுத்தி அதை கடைசியில் அவங்க உணர்ந்தாங்க. இப்போ வரைக்கும் உணர்றாங்க. என்னுடைய தாய் உணர்ந்தாங்க. என்கிட்ட அதை ரொம்ப வருத்தப்பட்டு அழுது மன்னிப்பு கேட்டாங்க. அதெல்லாம் நான் பண்ணனே, கடினமாயிருச்சு இருதயம் அப்படிலாம் ரொம்ப ஃபீல் பண்ணேன். அதெல்லாம் திருப்பும் என்னுடைய சகோதரி சொல்லி, நான் இன்னைக்கு கர்த்தர் இந்த அளவுக்கு வரனை கொடுத்து உயர்த்தி வச்சிருக்கிறான்னா நீ பட்ட கஷ்டன்றத எங்கள் அக்கா சொல்லுவாங்க. மக்களுக்கும் நான் சொல்ல வேண்டியது என்னன்னா, கஷ்டன்ற போது நம்ம என்ன பண்ணக்கூடாது, கஷ்டம் தானே அடுத்தடுத்து பாவத்தையோ இல்லை வேற காரியத்தையும் நம்ம போய் உள்ள நுழையக்கூடாது. as simple as it. என்னன்னா கர்த்தரை தேடணும். வர மக்களுக்கும் நான் அதுதான் அட்வைஸ் பண்ணுறேன். அப்போ ஒவ்வொரு மக்களும் நம்ம ஊழியத்தில் வர மக்களுக்கு என்னன்னா, விசாசன் பிடியிலையோ வறுமையிலையோ குடும்ப பிரச்சனையோ பார்த்த உடனே ஆண்டவர் எனக்கு சொல்லிடுவார், உங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனை அந்த பிரச்சனை. அந்த பிரச்சனைன்னு சொல்லும் போதே நான் உங்களுக்கு என்ன சொல்யூஷன் கொடுக்கணும் ஆண்டவரே கேட்கும்போது அதை கர்த்தர் பேசிடுவார். கர்த்தர் பேசினோடனே அவங்களுக்கு சொன்ன உடனே அவங்க ஆச்சரியப்படுவாங்க, எப்படி உங்களுக்கு தெரியும் ஆண்டவர் இவ்வளோ அழகாக பேசுகிறாரு. ஸோ இட் இஸ் வெரி நைஸ் எக்ஸ்பீரியன்சஸ். அது அந்த அனுபவத்தை நான் அது இப்போ ஷேர் பண்ணுறேன். இப்போ உங்கள் ஊழியங்களில் நிறைய அற்புதங்கள் இருந்திருக்கு. ஆமாம். ஸோ அது உங்களுக்கு தெரிஞ்ச ஞாபகம் வர வரைக்கும். ஆமாம், அது ஏராளமான அற்புதங்கள் நடந்தது பிரதர். அதில் பார்த்தீங்கன்னா சில நபர்களுடைய அற்புதத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். முதலாவது திவ்யா. இன்னைக்கு அவங்க வெளி தேசத்தில் இருக்கிறாங்க, ஜெர்மனியில். அவங்க திருமண வாழ்க்கையில் அநேக போராட்டத்தை சந்திச்சாங்க. சரி. ஆனாலும் ஆண்டவருக்காக வைராகியமாக நின்று அவங்கள நான் கொண்டு வந்தது எப்படின்னா, ஞானஸ்தானம் எடுத்து அதை கூட்டிகிட்டு போய் ஞானஸ்தானம் கொடுத்து அவங்களுக்கு ப்ரீச் பண்ணி பைபிள் கொடுத்து ரொம்ப உடைஞ்சு போய் வந்தாங்க வாழ்க்கையில். தள்ளப்பட்ட நிலையில, கைவிடப்பட்ட நிலையில, எல்லாரும் மனுஷர் எல்லாமே அவங்களுக்கு விரோதமா எழும்பி, ஏன்னா அவங்க வந்து ஒரு புறஜாதி அறியாதவங்க, ஏதோ ஜெபிப்பாங்கன்னு சொல்லி என்கிட்ட வந்தாங்க. ஜெபிக்கிற நேரத்துல ஆண்டு நிறைய காரியம் வெளிப்படுத்துறாரு. என்கிட்ட வந்த ஃபர்ஸ்ட் நாளே அவங்களுக்கு வேதத்தெல்லாம் கொடுத்து அவங்களுக்கு ஜெபிக்க ஆரம்பிச்சோன்னா அவங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ஆயிடுச்சு. ஓ ஏசு இப்படிலாம் செய்வாராட்டு. அதுக்கப்புறம் அவங்க திரும்பி வர ஆரம்பிச்சாங்க. நேற்று நேரத்தில் ஞானஸ்தானம் கொடுத்து அவங்க வீட்டுக்கெல்லாம் தெரியாமல் அவங்கள வழி நடத்தினேன். ஓ சீக்ரெட் கிறிஸ்டியனாக இருந்து புறஜாதியான தன் கணவனுக்காக வேண்டி நிறைய போராட்டத்தை சந்திச்சாங்க. சரி. அப்போது அவங்களுக்கு வந்து கொஞ்ச நாள் கழித்து ஒரு பிள்ளை பிறக்க ஆரம்பிச்சுது. அந்த பிள்ளை பிறக்காதபடி தடையும் இருந்தது. அதுக்கும் இந்த 15 ஆண்டில் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். அது பிள்ளை பிறக்காமல் இருக்கும்போது ஜெபிச்சு ஆண்டவர் சொன்னார், ஒரு பெண் பிள்ளை பிறக்கும், கொஞ்சம் கருப்பாக இருப்பா, ஆனால் அவங்களுக்கு சிசேரியன் தான் நடக்கும், சி செக்ஷன் தான். அதே மாதிரி நடந்தது. அந்த குழந்தை பிறந்த பிற்பாடு குழந்தை பேசுறதுக்கு பேச்சே வரலை. 2 வயசு ஆயிடுச்சு, 2.5 வயசு கிட்ட 3 வயசு கிட்ட ஆயிடுச்சு. அந்த 2.5 3 இயர்ஸ்க்குள்ள அந்த குழந்தை வாயை திறக்கல. அப்போ ஒரு நாள் அவங்க சென்னைக்கு வந்துட்டாங்க. வந்துட்டு இந்த மாதிரி குழந்தை பேசல, குழந்தைக்காக ஜெபிங்க. அப்போ ஆண்டவர் சொன்னாரு, அந்த பிள்ளைய கூப்பிட்டு அந்த குழந்தை வாயோட உன் வாய் வச்சு நீ ஊது அப்படின்னு சொன்னார். 3 நாள் அவங்க சென்னையில தங்கி இருக்கும்போது அவங்க தாயார் வீட்டுல கூட்டிட்டு வருவாங்க. சரி. அவங்க டாக்டர் கிட்ட கூட போல, அவங்க நம்பினாங்க. அதுக்கப்புறம் ஆண்டவர் சொன்னாரு, நீங்க சீக்கிரமா கிளம்பிங்க ஊருக்கு, இந்த ஊர்ல இருக்க மாட்டீங்க, உடனே உங்களுக்கு அழைப்பு போறேன்னு அவங்க பாஸ் கால் பண்ண உடனே அவங்க கிளம்பிட்டாங்க ஜெர்மனிக்கு. 2023 ஏப்ரல்ல கிளம்பிட்டாங்க. ஜான்வரி வந்தாங்க, ஏப்ரல்ல கிளம்பிட்டாங்க. அப்போ வந்து கிளம்பின உடனே இந்த குழந்தை அங்க போச்சு. நாள் ஆக 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 இங்கெல்லாம் ஸ்பீச் தெரபிலாம் கொடுத்தாங்க, அது ஒண்ணுமே சரி வரல. சரி. பட் இங்கேருந்து கிளம்பி போன உடனே அவ பேச ஆரம்பிச்சிட்டா. இன்னைக்கு அவளோட ஸ்லாங் பாத்தீங்கன்னா ஃபாரினர் மாதிரி பேசுறா அந்த குட்டி பாப்பா. அவ்வளவு அழகா பேச்சு. அது ஒரு பெரிய மிராக்கிள். ஸோ திவ்யாவுக்கும் வேலையில நிறைய பிரச்சனைகள். சரி. ஆண்டோட கிருபையால அவங்க இன்னைக்கும் ஆண்டருக்காக வைராகியமா நிக்கிறாங்க. ஒரு ஜென்டைல், ரட்சிக்கப்படாத கணவன், அந்த கணவனோடு கூட இருந்து இயேசு யாருன்னு சொல்லி கொடுத்து அவருக்கு. ஸோ இந்த ஊழியத்திலையும் நமக்கு எல்லாமே பொறுப்பா வேலைகளை செய்து தூணா இருக்கிற இந்த திவ்யாவுக்கு நான் நன்றியை செலுத்துறேன். ஏன்னா அவங்க கீழ்ப்படிவாங்க, அது ஒரு பெரிய விஷயம். ஏ இனிஷியலுக்காக ஜெபின்னு சொல்வார் அடிக்கடி. ஏ இனிஷியல் ஒரு பெரிய விபத்து புவனேஸ்வரின்ற ஒரு பிலீவருடைய ஹஸ்பண்டுக்கு நடந்திருக்கும். ஆனா கர்த்தர் காத்தார். இனிஷியல் சொல்லும் போதெல்லாம் ஆபத்துகள்ல இருந்து விடுதலை கொடுக்க கர்த்தர் வெளிப்படுவார். வண்டி நம்பர் 4 நம்பர் இருக்கும், ஒரு நம்பர் ஒரு சிங்கிள் டிஜிட்டா இருந்தா 2 சொல்லுவார், 0816.
அந்த மாதிரி 081625 விபத்துல இருந்து காப்பாற்றுவார். ஸோ இந்த மாதிரி காரியத்துல இருந்து கர்த்தர் விடுதலை கொடுத்தாரு. அதே நேரத்துல சமீபத்துல சகோதரி கலைமணி மகேந்திரன் ஒருத்தவங்க திருவள்ளூர்ல இருக்காங்க. அவங்க கிளினிக் மூடப்பட்டது. அவங்க டாக்டர்ஸ், அவங்க ஃபேமிலி 3 பெண்களும் டாக்டர்ஸ். அவரும் டாக்டர், அந்த பிரதரும் டாக்டர். இந்த மாதிரி நல்ல ஹவுஸ் ஒய்ஃப், நல்லா இவங்களும் ஒரு பட்டதாரி தான். அவங்க கிளினிக்கை திடீர்னு மூடிட்டாங்க, சீல் வச்சுட்டாங்க. இப்போ ஆண்டர் சொன்னாரு, இந்த கிளினிக் ஓப்பன் ஆகும், நீங்கள் ஜெபிங்கன்னு சொல்லி கரெக்டாக ஒரு 25 days to 1 monthக்குள்ள அந்த கிளினிக் ஓப்பன் பண்ணார். இது மாதிரி நிறைய மிராக்கிள்ஸ். அப்புறமா தூர தேசத்துல ஒரு சகோதரி, அந்த சகோதரியுடைய மகளுக்கு வந்து தூர தேசத்துல போயிட்டாங்க, வேலை கிடைக்கல. சரி. ஸோ வாழ்க்கையிலும் சில போராட்டம். வாழ்க்கையை அப்படி வைமா, முதல்ல வேலை தான் கிடைக்கும். அந்த வேலையை கர்த்தர் இன்றைக்கு பூரணமாய் கொடுத்து அவர்களை ஆசீர்வதித்தார். அப்போ அந்த தீர்க்க தரிசன வார்த்தைகள் கர்த்தர் சொன்னது ஒரு நாளும் வெறுமையா போனதே இல்லை. இந்த பேனா மூடி விழுங்கினது, அடுத்தது காயின்ஸ் விழுங்கினது, இதெல்லாம் பார்க்க போனா ஆண்டவர் எவ்வளவு அழகா ஜனங்களை கொண்டு வரார். அப்போ அந்த ஜனங்களும் விசுவாசத்தோட நம்பிக்கையோட அதை பிலீவ் பண்ணணும். ஆண்டவர் செய்வார், ஒரு ஆபத்தா இருந்தாலும் அதை மாற்றி போடுவார் அப்படின்னு ஜனங்க விசுவாசிக்கணும். அது மாத்திரம் இல்லை, இன்னும் நிறைய காரியங்கள் அதனால சொன்னா போதாது, அவ்வளவு பெரிய காரியங்கள் இருக்கு. நிறைய உங்களுடைய ஊழியங்கள் அற்புதம் இல்ல, கவுண்ட்லெஸ்ஸான அற்புதங்கள் நிறைய. ஆனா நீங்களே ஆச்சரியமா பாப்பீங்களா? ஆச்சரியமா எனக்கே ஒரு மாதிரி இருக்கும். ஒரு நேரத்துல ரொம்ப அந்த ஹாப்பியா நான் போய் வீட்டுக்குள்ள போகும்போது ஒரு ஹாப்பினஸோட போவேன். இப்படி எல்லாம் பேசுவாரா, இவ்வளவு ஒரு சமாதானம், ஒரு சந்தோஷத்தோட நான் வீட்டுக்கு போறத நாட்கள்லாம் உண்டு. ஆனா நாளாக ஏசப்பா எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் ஆயிட்டாரு. சரி இப்படி தானே, அவர் எப்பவுமே பேசுறது தானே, சரிப்பா அப்படின்னு சொல்லி நான் அக்செப்ட் பண்ணுவேன். அது மாதிரி வந்து கர்த்தரை பல முறை நீங்க தரிசிச்சிருக்கீங்க. அந்த வாழ ஹெவன்ல இருந்து கை வந்து அந்த மாதிரியான அனுபவங்களும் பின்னாடி உங்களுக்கு நடந்துச்சா? சில நேரத்துல வந்து வெளிச்சமா வருவாரு, அப்படியே அவ்வளோ லைட்டு. அந்த லைட்டு பார்த்தா எப்படி சொல்றது, நம்ம இந்த ஒரு கல்யாணத்துல எல்லாம் போடுவாங்க பாருங்க, அந்த மாதிரி அதை காட்டிலும் ஒரு லைட்டு நான் என்னுடைய ஆபீஸ்ல நான் பார்த்துருக்கேன். அவ்வளோ பிரைட்டா இருக்கிற லைட்டு நான் பார்த்தேன். அந்த லைட்டுனால, அந்த ஒளினால வருவாரு. அப்புறம் அவரே வருவாரு. வந்து உங்கள்ட்ட பேசுறதெல்லாம் எப்படி இருக்கும்? உங்களுக்கு கான்வர்சேஷன்லாம் என்ன மாதிரி? கான்வர்சேஷன் நேரடியா வந்தான்னா இப்போ எப்படின்னா, என் ஹஸ்பண்ட் இப்போ இன்னைக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், இது உதாரணம். இன்னைக்கு எங்க வீட்டுல சமைக்கிறோம். ஓகே ஓகே. சமைக்கும் போது இன்னைக்கு வந்து என் பாப்பா கேட்பா, மம்மி சமைக்கணும்ல, என்ன பண்ண போறீங்கன்னு கேட்பா. நான் சொல்லுவேன், எந்த அளவுக்கு மெஷர்மெண்ட் போட்டு சமைக்கணும், எந்த அளவுக்கு. இப்போ யாராவது வராங்களான்னா ஆண்டவர் வெளிப்படுத்தி கொடுப்பாரு. இப்போ வராங்க, பேசுவாரு, இந்த இந்த சாப்பாடு கம்மியா போடாத, குறைச்சி போடாத, அரிசியை அதிகமா போடு, ஆட்கள் வராங்க அப்படின்னா அதே மாதிரி ஆட்கள் வருவாங்க. சொல்றேன் ஃபார் எக்ஸாம்பிள். ஆமா, அது வந்து நம்ம ஒரு மாதிரி சோர்ந்து போயிருப்போம், ஆண்டவர் வார்த்தையின் மூலமா திடப்படுத்துவார். ஸோ டிஃப்ரெண்ட் வே. எப்பயாச்சும் ஒரு நாள் தான் எனக்கு சொப்பனத்துக்கு எனக்கும் சம்பந்தமே கிடையாது. என்னோட பேசுவார், தரிசனத்தோட இடைப்படுவார். இப்போ நீங்க வந்தீங்க, நான் கண்ணை மூடல, உட்காந்து ஜெபம் பண்ணவும் இல்லை, ஒண்ணுமே பண்ணல, பட் ரெண்டு வார்த்தை ஆண்டவர் பேசலாம்னு சொல்லிட்டேன். அதுதான், அது வந்து அந்த மாதிரி ஒரு ராயல் அனாயிட்டிங் கர்த்தர் எனக்கு கிஃப்டா கொடுத்துருக்காரு. ரீசெண்ட் டேஸ்ல வந்து எனக்கு ஹீலிங்கும் கர்த்தர் எனக்கு செயல்படுத்துவேன், அதற்கான ஆயத்தப்படு அது சொன்னார். பேதுருவின் நிழலை தொட்ட மாத்திரத்துல அநேகர் சுகம் கிடைச்சது போல நீ ஜெபிக்கிற வியாதியஸ்தர்களுக்கு நான் சுகம் கொடுப்பேன். இப்போ ஆல்ரெடி ஆனால் நடந்துகிட்டு இருக்கு, ஆனால் பட் இன்னும் அதிகமான இதில் சொல்றீங்க. ஆமா, ஆல்ரெடி நல்லா நடந்துருக்கு, இன்னும் நான் செயல்படுத்துவேன். உயிர்த்தெழுதலின் வல்லமை, உயிர்ப்பிக்கிற வல்லமையினால் நான் உன்னை விடை கட்டுவேன். ஓகே. ஸோ அதே போல நீங்க நிறைய ஊழியர்களை செஞ்சுட்டு இருக்கும்போது சோர்வு அடைஞ்சிருக்கீங்களா? பயங்கரமா நல்ல கேள்வி கேட்டீங்க. வெரி நைஸ்.
ரியலி நான் உண்மையிலே என் உள்ளத்துல இருந்து சொல்றேன், சோர்வடைஞ்சிருக்கேன். ஏன்னா இவ்வளவு வல்லமையா பயன்படுத்தப்பட்டாலும் ஆமா, நான் ஜனங்க வருவாங்க, சரி. நான் ஜெபிச்சு அனுப்புவேன், ஜெபிச்சு ஆண்டவர் சொன்னதை சொல்லி அனுப்புவேன். அப்படி சொல்லி அனுப்பும்போது சில நேரத்துல என்ன ஆகும்னா, அவங்க அந்த நேரத்துல நல்லா கேட்டுடுவாங்க. அதுக்கப்புறம் சாத்தா என்ன பண்ணுவான்னு தெரியாது, அவங்க மைண்ட் மாறும். அப்போ அவங்க என்ன நினைப்பாங்க, தீர்க்கதரிசனம் கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லி, ஆமா அதுதானே அதுதானே பைபிள்ல போட்டிருக்கு, இப்படிதானே இருக்கணும்னு சொல்லி அப்படியே ஆட்டோமேட்டிக்கா அப்படியே விட்டுருவாங்க. அப்ப நினைப்பேன், இந்த ஆத்மாவை நம்ம இவ்வளவு எல்லாம் கொண்டு வந்தோம். தீர்க்கதரிசனம் கேட்கக்கூடாதுங்கிறது அவங்க ஒரு அப்படி செய்தி மூலமா அப்படிதான் இருக்காங்கன்றீங்களா? அவங்களுக்குள்ள அவங்களுக்குள்ள அப்படி யோசனை வரும். ஆனா சில ஆத்துமாக்கள் வந்து நல்லா கேட்டுட்டு பலப்படுறது, அந்த ஆத்துமாக்கள்லாம் எப்படியோ லைஃப்ல வந்துடுறாங்க. ஸோ அது உங்களுக்கு ஒரு சோர்வு, ஆமா சோர்வு உண்டாக்கி இருக்கு. எஃபர்ட் போட்டு கூட இப்படி இருக்காங்களே. ஃபியூச்சர்ல என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ண விரும்புறீங்க, இன்னும் உங்களுடைய ஊழியங்கள்ல என்னென்ன செய்யணும் அப்படிங்கிற? இது வரைக்கும் நாங்க வந்து ஊழியத்துல வந்து ஏழைகளுக்கு உதவி இருக்கோம், அது எல்லா ஊழியத்திலும் பண்றாங்க. பட் நம்ம படிக்கிற பிள்ளைகளுக்கு ஃபீஸ் கட்டுவோம், எங்களால முடிஞ்சது ஃபீஸ் கட்ட நிறைய பிள்ளைங்களுக்கு ஃபீஸ் கட்டியிருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 50-60 பிள்ளைங்களுக்கு ஃபீஸ் கட்டி அதுங்களுக்கு நல்ல உணவு கொடுத்துருக்குறோம். பிள்ளைங்களாம் நல்ல வேலையில செட்டில் ஆயிருக்காங்க. அதுக்கப்புறம் நல்ல ஒவ்வொரு டியூஸ்டேஸ்ல வந்து டியூஸ்டேஸோ ஃப்ரைடேஸோ இல்லை சம் டேஸ் ஒரு ஆகாரம் கொடுக்க. அப்புறம் எய்ட்ஸ் பிள்ளைங்க, அந்த பிள்ளைங்க எய்ட்ஸ் பிள்ளைங்க சின்ன வயசுலயே எய்ட்ஸ்னால பாதிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு நல்ல ஆகாரம் கொடுக்க, அதுங்களுக்கு வந்து இம்யூனிட்டி பவருக்காக பீஃப் கொடுக்க, ஹாஸ்டல் பிள்ளைங்களுக்கு நல்ல சிக்கன் மட்டன் அந்த மாதிரி வாங்கி கொடுக்க, ஸோ நிறைய ஹெல்பிங் பண்றோம். அதே நேரத்துல இந்த சைட்ல வந்து என்ன பண்றோம்னா, ஊழியத்துல வந்து ஆத்துமாக்களை வந்து இன்னும் அவங்கள கொண்டு வரணும். எப்படின்னா, என்ன ஆக்சுவலா நான் டீச்சரா இருக்கும்போது என்னை வந்து டல் ஸ்டூடெண்ட்டுக்கு தான் டீச்சரா போடுவாங்க. டாப்பர், ஆவரேஜ், டல் அப்படின்னு பிரிப்பாங்க. சரி. அப்படி பிரிக்கும் போது நான் டல் ஸ்டூடெண்ட் டீச்சர். ஏன்னா எல்லா மக்குங்களும் என்கிட்ட தான் இருக்கும், ஆவரேஜோட மக்கு வடிகட்டின மக்கள்லாம் என்கிட்ட இருக்கும். அந்த மக்களை ஒண்ணு செலக்ட் பண்ணி லீடர் ஆக்கிடுவேன். சரி 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 சரி. அந்த லீடர் ஆக்கணும்னா அதால கையில பிடிக்க முடியாது, அது நல்லா ரொம்ப ஜாலியா ஆயிடுவாங்க. டஸ்டர் எடுத்துட்டு வா, சாக் பீஸ் எடுத்துட்டு வானா பசங்க ஜாலியா போய் எடுத்துட்டு வருவாங்க. ஸோ தே ஹேவ் த டென்த் டு டூ த ஒர்க். அது பண்ணினே இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு படிக்கக்கூடிய ஆர்வமும் அவங்களுக்கு தேடி வரும். ஆண்டவர் பாருங்க, முன்னாடி எனக்கு கற்றுக் கொடுத்தாரு எப்படி ஒரு சில்ட்ரனுடைய சைக்காலஜியை எப்படி ஹேண்டில் பண்ணோம். எனக்கு நல்லாவே தெரியும். அன்பா அரவணைக்கிற பிள்ளைங்க உண்டு, கடிஞ்சு கொள்றது பிள்ளைங்களும் உண்டு. ஸ்டிக் எடுத்தா அடி வாங்கணும், அடிச்சா தான் திருந்தனா அந்த பிள்ளைங்களை அடிப்பேன். அந்த மாடல், அந்த ஒரு ஆக்டிவிட்டி நான் எங்கே பண்ணல. பட் பீப்புள் ஹூ ஆர் வெரி வர்ஸ்ட் இன் ஸ்பிரிட், ஐ மேக் தெம் டு கம் ஃபார்வர்ட் அண்ட் டூ த ஆக்டிவிட்டீஸ் இன் அவர் மினிஸ்ட்ரி. இஃப் தே டூ, தே வில் ஹேவ் சம் என்கரேஜ்மெண்ட். அப்போ அதுல அவங்க இன்னும் ஆண்டருக்குள்ள பலப்பட்டு இயேசு செய்யற அற்புதங்களை பார்த்து இன்னும் ஆண்டருக்குள்ள வளர்ச்சி அடைய கர்த்தர் வழியை திறப்பார். அந்த ஒரு சில பாயிண்ட்ஸ் நான் சொல்றேன். ஓகே. ஸோ என்னென்ன இந்த மாதிரி மினிஸ்ட்ரிலாம் நான் பண்ண விரும்புறேன் ஃபியூச்சர்ல. அது ஒன்று சொல்றேன். என்ன பண்றோம், நாங்கள் இது வரைக்கும் பண்றது வந்து ஆன்லைன் மினிஸ்ட்ரி பண்றோம். சரி. தேர்ஸ்டேஸ்ல வந்து ரஃபா மினிஸ்ட்ரி பண்றோம், ஹீலிங். எவ்ரி தேர்ஸ்டேவா? எவ்ரி தேர்ஸ்டே. சரி சரி சரி. அதுக்கப்புறம் வந்து டியூஸ்டேஸ்ல ப்ரேயர் நடத்துறோம், ஈவினிங்ல எவ்ரி டியூஸ்டேஸ்ல நடத்துறோம். அதுக்கப்புறம் we are going for outreaching also. அதுக்கப்புறம் வந்து நான் ஃபியூச்சர்ல என்ன பிளான் வச்சிருக்கணும்னா, நிறைய பேருக்கு நம்முடைய ஊழியத்தை ரீச் பண்ணணும், நிறைய ஆத்துமாக்களை, அழிந்து போற ஆத்துமாக்களை உயிர்ப்பிக்கணும். அந்த ஒரு வாஞ்சை. கைவிடப்பட்ட பெண், விதவைகள், அப்புறமா வேலை இல்லாத ஆண்கள், மனைவியை பிரிந்த ஆண்கள், பிரிவினைக்காகவும், திருமணம் ஆகாத பிள்ளைகளுக்காகவும், குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கும், வியாதியஸ்தர்களுக்காகவும் அவங்களுக்கு ஒரு முயற்சி எடுத்து அவங்களுக்கு ஊழியம் செய்யணும். நம்முடைய ஊழியம் எல்லா இடத்துலையும் பறைசாற்ற நான் விரும்புகிறேன். ஸோ பெண்ணா இருந்து இந்த ஊழியத்தை செய்றீங்க, இதுல சவால் இருக்கு நிறைய. நிறைய கரெக்டான கேள்வி, நல்ல கேள்வி கேட்குறீங்க. நிறைய ஆண்களுக்கு என்ன பார்த்தா பிடிக்காது, ஈவன் பாஸ்டர்ஸ் ஆல்சோ. சரி 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 சரி. இந்த பொம்பளை என்னவோ சொல்றாங்க, இந்த அம்மா என்ன அப்படியே நடந்ததா அப்படியா அசால்ட் பண்ணிட்டு போயினே இருப்பாங்க. பட் ஐ ஹாவ் எ சேலஞ்ச், நான் நெவர் கிவ் அப். ஐ வில் நெவர் கிவ் அப். நான் விட்டு கொடுக்கவே மாட்டேன். எனக்கு கொடுத்ததை நான் நிறைவேற்றி தருவேன். ஓகே.
ஸோ அந்த சேலஞ்சில் நான் ஓடுறேன். எத்தனையோ பேர் நினச்சாங்க அந்த ஊழியம் நின்றுடும், ம். இதை சும்மா எதுவும் சொல்கிறாங்க ஊழியம் நின்றுடும், என்னை யூஸ் பண்ணிக்கிறவங்க நிறைய பேர். ம். ஊழியத்தில் என்ன ஏதாவது ப்ராஃபஸியை கேட்பாங்க, வருவாங்க, 4 நாளில் போயிடுவாங்க. ம். அவன் திருப்பியும் தேவைப்பட்டா வரவங்களாம் உண்டு. ம். ஆனால் ஆண்டவர் என்னை அதிகமாக பயன்படுத்தி இன்னைக்கு கர்த்தர் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி பரியாசம் பண்ணவங்க முன்னாடி கர்த்தர் ம். தலையை உயர்த்திருக்கிறார். எப்படி ஒரு சபைக்கெல்லாம் மீட்டிங்லாம் கூப்பிடுவாங்க. மீட்டிங்லாம் எப்படி கூப்பிட்டு உங்களை வரவேற்பது இருக்கும்? சம்டைம் உட்கார வைக்கிறது நிறைய இது இருக்கும். ஆமாம் நிறைய சில இருக்கும். ஆனால் சிலர் pastors புல்பீட்ல இது ஏற்ற வரைக்கும் மாட்டாங்கன்னு சொல்றாங்க. ஆமாம்மா. ஆனால் சமீபத்தில் நான் வந்து சில ப்ரீச்சர்ஸ் உடைய மெசேஜ்லாம் கேட்டேன். சரி நானும் கொஞ்சம் சரி. ரிசர்ச் பண்ணேன். ம். பட் லூக்கால பார்க்கும்போது ஆண்டருக்கு வந்து ஏசப்பா உயிர்த்தெழுந்த போது முதல்ல போய் பார்த்ததே ம். ஒரு பெண் ஒரு பெண்ணு தான். தான். ஆமா. பட் ஜீசஸ்க்கு நிறைய பெண் சீடர்கள் இருந்தாங்க. ம். அந்த பெண் சீடர் அவர் நல்லா பயன்படுத்தி அந்த பெண் சீடர் அவருக்காக நின்னவங்களா இருக்கிறாங்க. ம். ஸோ இந்த யூதஸ் இந்த ஜூஸ்லாம் என்ன பண்ணியிருக்காங்க, பெண் சீடர்களை தள்ளி ம். ஆண்கள் தான் நிற்கணுன்ற மாதிரி ஒரு ப்ரொசீஜருக்குள்ள கொண்டு வந்ததுனால இப்போ அந்த இது முறைமையின்படி இப்படி தான் வருது. ம். பட் அதை வச்சு பெண்களுக்கு இடம் கொடுக்க கூடாது, பெண்கள் ஊழியம் செய்யக்கூடாது, ஆண்களுக்கு நிகராக இருக்கக்கூடாதுன்றது தவறு. ம். பட் எனக்கு சில இடத்துல கூப்பிட்ட இடத்துல இது வரைக்கும் மரியாதை இருந்திருக்கு. ம். அடுத்த தடவை கூப்பிடுவாங்களான்றது கூட யோசிக்கத்தக்கதா இருக்கு. கர்த்தர் உயர்த்துவார். ஏன்னா பவுல் சொன்ன காரியங்கள்லாம் பெண்கள் சபையில பேசக்கூடாது, ஆமா அவர் உட்கார்ந்து சொல்லியிருக்காரு. கொண்டு இந்த மாதிரிலாம் வச்சு பேசுறாங்க. அதெல்லாம் நீங்க எப்படி பாக்குறீங்க? அதை நான் வந்து சொன்னது சொல்லிட்டாரு. பட் பெண்களுக்கும் சமமான உரிமை இருக்குன்றத நான் பட் பெண்களுக்கும் இது உரிமை இருக்குன்றத நான் உங்களுக்கு அதிகாரப்பூர்வமா சொல்றேன். பட் வி ஹேவ் அ ரைட்ஸ். பெண்கள் மட்டும் எல்லா இடத்துலையும் தாழ்த்தப்படக்கூடாது. பெண்களுக்கும் ஆண்களுக்கு நிகரான கிருபையை கத்தர் கொடுத்திருக்கிறாரு. பெண் சீடர்களும் உண்டு அந்த நாள்ல. ஓகே. நீங்க டிராவல்லாம் பண்ணுவீங்களா? இப்போ Yes, சென்னையில traveling. இருக்கீங்கன்னா வெளியே மீட்டிங்க்குலாம் டிராவல் பண்ணுவீங்களா? ஸோ அது உங்களுக்கு ஒரு டிஃபிகல்ட்டா இருந்திருக்கா? ஒரு பெண்ணா இருந்து போறதுல டிராவல் இல்ல என் கூட பண்றது? ஹஸ்பண்ட் வருவாரு. ஓகே ஓகே ஓகே. அவங்க எப்பயுமே உங்க கூட அவர் என் கூட எப்பவுமே டிராவல் பண்ணுவாரு. சரி 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 எனக்கு சரி. சப்போர்ட்டிவா இருப்பாரு பிரதர். சபையினாலே பெண்கள் கூட்டம் தான் அதிகமா இருக்கு. ஆமா சபையினாலே பெண்கள் தான். ஒரு மீட்டிங்னாலும் பெண்கள் கூட்டம் தான் அதிகமா இருக்கு. ஆமா. ஆனா ஆண்களுக்கு ஈக்குவலா பெண்கள் ஊழியர்கள் எழும்பலங்கிறத நீங்க பாக்குறீங்களா? ஆமா ஆண்களுக்கு நிகரா பெண்கள் எழும்புனாலும் ஆண்கள் சும்மா இல்ல அமுக்கிடுறாங்க. ஒரு ஓகே பந்த ஓகே ஓகே. தண்ணியில அமுக்குனா அது என்ன ஆகும், திரும்ப தான் எழும்பும். ஆனா எழும்புறாங்க, சில பேர் சே போ அப்படின்ட்டு விட்டுறாங்க. சரி 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 சரி. ஓகே. ஆனா எழும்பணும். நான் ஒவ்வொரு பெண்களுக்கும் சொல்ற ஒரே காரியம் தான், பெண்கள் எழும்பி ஊழியம் செய்யணும், அவங்களுடைய வார்த்தையை பிரசங்கிக்கணும். இருக்கிறாங்க பிரதர், நிறைய பேர் இருக்காங்க. ஆனா இன்னும் எழும்பணும். அது என்னுடைய வாஞ்சை. ஸோ ஃபியூச்சரில் உங்களுடைய எதை நோக்கி கர்த்தர் உங்க ஊழியத்தை கொண்டு போறாரு, எதை நோக்கி டிராவல் பண்றீங்க? எல்லா ஆத்துமாக்களுக்கும் சுவிசேஷத்தை அறிவிக்கணும். ஓகே. குறிப்பா அழிந்து போற ஆத்துமாக்களை கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு உயிர்ப்பிக்கணும். அது என்னுடைய வாஞ்சை பிரதர். அது எல்லாருக்குமே இருக்கும். ஆனா ஓகே. ஆத்துமா பாரம்னு ஒண்ணு கொடுப்பாரு. அந்த ஆத்துமா பாரம் எனக்கு நிச்சயமாவே முழுமையா இருக்கு. அந்த முக்கியமா பெண்களுக்கு என்னால முடிஞ்ச உதவியும் நான் செஞ்சுட்டு வரேன். விதத்துல அவர்களை அழிவிலிருந்து மீட்கவும் நான் முயற்சி எடுப்பேன். சார் உங்களுடைய லைஃப் பார்க்கும்போது ஒரு செகண்ட் ஆஃப் தான்ல, 25 வயசு வரைக்குமே ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கீங்க. ஆமா 25 வயசு வரைக்கும், நாட் 25, ஆஃப்டர் மேரேஜ் லைஃப் வெரி ரொம்ப ஒஸ்டாவே இருந்துச்சு. ஆனா கர்த்தர் அப்படியே மாத்திருக்காரு. மாத்தி இருக்கிறாரு. இது பெரிய விஷயம். நிஜமாவே சொல்றேன். பலருக்கு ஆசீர்வாதமா அவங்கள வச்சிருக்காரு. ஆமா அதாவது ஒரு விஷயம், ஒரு காலத்துல என் மகனுக்கு உடம்பு சரியில்லாதப்போ ரொம்ப வீசிங் வரும். சரி சரி. அடிக்கடி சிக்காவாங்க என் பிள்ளைங்க. அப்போ அந்த நிப்ளைசர் வைக்க ஒரு 50 ரூபா தான் ஆகும் இந்த சைல்ட் ரெஸ்ட் ஹாஸ்பிட்டல்ல. அந்த 50 ரூபா கூட நான் எல்லாத்தையும் போய் கெஞ்சுவேன். யாராவது 50 ரூபா தருவாங்களா? எங்க அம்மா கொடுப்பாங்க, திட்டிகிட்டே கொடுப்பாங்க, அப்படி திட்டுவாங்க. சரி சரி சரி. அந்த அந்த அதுல இருந்து நான் பார்த்த காரியம் என்னன்னா, இதெல்லாம் அனுபவிச்சேன். இந்த அனுபவத்துல கர்த்தரை நான் இருக்க பிடிச்சிட்டேன். அதனால கர்த்தர் என்னை இன்னைக்கு நடத்துறாரு, வச்சிருக்காரு, உயிரோட வச்சிருக்காரு, ஜீவனோட வச்சிருக்காரு. பெரிய விஷயம். பலருக்கும் ஆசீர்வாதமா இருக்கிறீங்க. ஆசீர்வாதமா இருக்கு. ஸோ கூட்டம் அதான் மீட்டிங் நடத்துறதுல அடுத்த பில்டிங் அந்த மாதிரி இதுல அதெல்லாம் என்ன மாதிரி ஃபோக்கஸ், என்ன விருப்பத்துல இருக்கிறீங்க? அதெல்லாம் என்னுடைய விருப்பம் என்னன்னா, நல்லா பெரிய ஒரு ஹால் எடுத்து அநேக ஆத்துமாக்களை ஒரு ரிவைவல் மாதிரியோ க்ரூசைட் மாதிரியோ அந்த மாதிரி ஏதாவது ஒன்று நடத்தணும்னு நான் விருப்பப்படுறேன் பிரதர். இல்லை அந்த நேரத்தில் நிறைய டெலிவரன்ஸ் பண்ணணும், நிறைய ஜனங்களுக்கு விடுதலை கொடுக்கணும்,
கர்த்தர் கொடுத்ததை சும்மா வைக்கக்கூடாது. ம். அந்த நிறைய ஆத்துமாக்களுக்கு இந்த ஊழியம் ரீச் ஆகணும்னு நான் விரும்புகிறேன். பார்க்கக்கூடிய நேயர்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க ஸ்ரீ? நேயர்களுக்கு எல்லாருக்குமே நான் சொல்ல வேண்டிய ஒரே காரியம் என்னன்னா, பெண்களா இருந்தாலும் சரி, சரி. நீங்க பெண்களை குறித்து தவறா நினைக்காத ம். ஒருவரும் இல்லை. எல்லாருமே பெண்கள்னா ஒரு அடுத்த ஸ்டேஜில் தான் பார்ப்பாங்க. எல்லாம் ஆண்களுக்கு தான் ம். முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. ஆனால் பெண்கள் கூட ஒரு வைராக்கியமாக ஏசப்பாக்காக எழுப்பி நிற்கணும். சரி. நீதிமொழிகள் 14:1 சொல்லுகிறது, புத்தியுள்ள ஸ்திரீ வீட்டை கட்டுவாள். ம். ம். அந்த மாதிரி பெண்களே வந்து வைராக்கியமாக இயேசுக்காக நின்று ம். பல அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்கு துணை நிற்கணும்னு நான் விருப்பப்படுறேன். ரொம்ப நன்றி சார். உங்க நேரத்தை ஒதுக்கி தேங்க்யூ. இவ்வளவு நேரம் ஒரு அருமையா சாட்சி அனுபவத்தை பிரைஸ் சொன்னீங்க. லார்ட், ரொம்ப பிரைஸ் நன்றி. லார்ட், பிரைஸ் லார்ட். தேங்க்யூ பிரதர்.